எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உஷா நந்தினி. நான் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குழந்தையை காரணம் காட்டின்னு சொன்னாங்க. ஆமாம், நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என் பையன். முன்னாடி ஒரு பேனர் இருக்கும் இல்லையா, அதில் என்னை கிளாஸில் விடுறதுக்கு வருவாங்க என் வீட்டுக்காரு. அம்மா இதில் உன் ஃபோட்டோ எங்கே இருக்குது, அம்மா உன் ஃபோட்டோ எங்கே இருக்குது, எப்போ வரும்னு டெய்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ அவனை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும், என் ஃபோட்டோ வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லோரும் நான் 2019 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், 20 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்கிறீங்க. நான் 2015 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய ஐடி கார்டே ரொம்ப பழைய ஐடி கார்டாக இருக்கும், ஒரு எல்லோ கலரில். நான் அப்போவே ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் கல்யாணம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல. படிச்சுட்டே தான் இருந்தேன். 2019 கவுன்சிலிங் வர போனேன் குரூப் 4. ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டேன். ஒரு மாதம் வரைக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அவர் தான் சரி ஓகே உன்னால் முடியும், நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி, நீ படி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலை. 2015 இருந்து 2021 வரைக்குமே நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கவே இல்லை. எக்ஸாம் வந்தால் படிப்பேன், அப்புறம் புக்கை தூக்கி தூர வச்சுருவேன். திருப்பி எக்ஸாம் வந்தால் படிப்பேன், அப்புறம் புக்கை தூக்கி தூர வச்சுருவேன். அப்படி இருந்ததுனால எனக்கு அதில் எதுலேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. கரெக்டாக 2022 ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் ஃபெப்ரவரியில் எழுதணும் இல்லையா, அது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட புக்கை எடுக்காமல் இல்லவே இல்லை. டெய்லி புக் எடுப்பேன், டெய்லி படிப்பேன், எக்ஸாம் போடுவேன். அந்த ஒரு 1 இயர், கரெக்டாக அந்த 1 இயர் என்னோட ஹார்ட் ஒர்க் என்னை இங்கே கொண்டு நிறுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ அப்போ நான் சுத்தமாக காலையில் எந்திக்கணும் படிக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். சார் சொல்லுவாங்க காலையில் ஒரு 4 o'clock அந்த மாதிரி எந்திச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அவங்க சொன்னதை சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி மார்னிங் 4 o'clock எந்திக்க ஆரம்பித்தேன். நைட்டு 11-12:30 தான் தூங்குவேன். அதுக்கிடையில் ஃபுல்லாக படிச்சுட்டே தான் இருப்பேன். இதுக்கிடையில் கிளாஸு டெஸ்ட் பேட்சுன்னு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை வந்துட்டு போவேன். என் வீடு பக்கம் தான், அதனால் வந்துட்டு போயிடுவேன். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நம்மளை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தும். அது மாற்ற முடியாத ஒரு உண்மை. சார் சொல்கிறது தான், கன்சிஸ்டண்ட்டாக படிங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அவர் வீடியோ பார்க்கும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அந்த கன்சிஸ்டண்ட்டாக படிங்கன்னு சொல்லி சொன்னதை திருப்பி என் மைண்டில் நான் ஏற்றுனேன். கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். இப்போ இங்கே நிற்கிறேன். குரூப் 2 மெயின்ஸும் எழுதியிருக்கேன். அதுலேயே நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்புறம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்னோட பேரண்ட்ஸ், என் மாமனார் மாமியார், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நான் தான் சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃப் படிக்கிறாங்க, உங்கள் பொண்ணு படிக்கிறாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால முடியும். அவங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விடவே அவங்க நல்ல ஸ்டேஜில் போய் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணாக இருக்கும்போது நம்ம நம்ம பிறந்தோம் இருந்தோம் ஒரு கல்யாணம் முடிச்சோம் அப்படி இருக்கவே கூடாது. நம்மளோட உள்ளே இருக்கிற ட்ரீமை எப்போவுமே நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும். என்னோட ட்ரீம் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் தான். இது எனக்குள்ள காரணம் என்னோட அம்மா. என் அம்மா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க குரூப் 4 படித்தாங்க. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்களோ, அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்கள பார்த்து 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 வளர்ந்து நம்மளும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் ஆகணும். வேறு எந்த ஜாபுக்குமே நான் யோசிக்க கூட இல்லை. போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும், இல்லைன்னா வேலைக்கே போகக்கூடாது. அப்படி தான் நான் இருந்தேன். இன்றைக்கி எங்கள் அம்மா மாதிரியே நானும் ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, எல்லா டெஸ்ட் பேட்சும் அட்டென்ட் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். தமிழ் சார் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாருன்னா அதை செஞ்சுட்டு வந்துடுவேன். கிளாஸில் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவேன். இங்கே எவ்வளோ பேர் தமிழ் நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தேன். தமிழ் கரெக்டாக 3 months தான் நான் படித்தேன். 3 months படித்தா என்னால் 95 போட முடியும்னா நீங்களாம் எவ்வளோ நாள் படிக்கிறீங்க? அப்போ உங்களாலேயும் தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மார்க்குமே எடுக்க முடியும். கிளாஸில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டாலே போதும். புக்ஸை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். A3 புக்ஸே உங்களுக்கு போதுமானது. A3 புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். பாலிட்டிக்லாம் சாரோட வீடியோ பார்த்தாலே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க சொல்கிறத பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்தாலே போதும். ஈஸியாக கவர் பண்ணி படிச்சிடலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.